மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். கற்பாரின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். கற்பாரின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது. அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு இடிந்து போனது. அந்த வீடு இடிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால். கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால். கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் உன் ஜெபம் கேட்கப்படும். உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். ஜீசஸ் ஒரு மலை மேலே ஏறி அவருடைய சீஷர்கள், அவரை ஃபாலோ பண்ண மக்கள் எல்லாருக்கும் எப்படி நம்ம லிவ் பண்ணணும், எப்படி நம்ம மற்றவங்க கூட பிஹேவ் பண்ணணும், எப்படி நம்ம கடவுள்கிட்ட ஜோம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. சொல்லி தந்து முடிச்சுட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாரெல்லாம் ஜீசஸ் சொல்கிறத கேட்டு அதை ஃபாலோ பண்ணி ஒபே பண்ணி அவங்க நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரை மாதிரி இருப்பாங்க தெரியுமா? ஒரு ரொம்ப புத்திசாலியான மனுஷன், ரொம்ப வைஸ் மேன். அவன் என்ன தெரியுமா பண்ணா? நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டான். அப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு கல் பாறை மேலே நல்லா தோண்டி இடிச்சு ஒரு வீடு கட்டினான். அந்த வீடு நல்லா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? பயங்கரமா மழை வந்துச்சு, இடி இடிச்சுது, மின்னல் வந்துச்சு, உஷ் உஷ்னு காத்தும் அடிச்சுது. அந்த வீடு அந்த மழை, இடி, மின்னல் எது நடந்தாலும் ஸ்ட்ராங்கா நின்னுச்சு. ஏன் தெரியுமா? அத கல் பாறை மேல கட்டினால, அதனால அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்புறம் ஜீசஸ் என்ன சொன்னாருன்னா, யார் யாரு அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதை ஒபே பண்ணாமல், அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் யாரை மாதிரி இருப்பாங்க தெரியுமா? ஒரு ரொம்ப முட்டாளான மனுஷன்,
ஒரு ஃபூலிஷ் மேன். இந்த ஃபூலிஷ் மேன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு மண் இருக்க இடத்துல, நல்ல மணலான இடத்துல போய் நல்ல ஒரு வீடை கடகடன்னு கட்டிட்டான். வீடு பார்க்க என்னமோ ரொம்ப அழகா தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சிச்சு. இடி இடிச்சுது, மின்னல் வந்துச்சு, உஷ்ன்னு காத்தும் அடிச்சுது. அப்ப என்னாச்சு தெரியுமா? அந்த வீடு டப்புன்னு இடிஞ்சு உடைஞ்சிடுச்சு. அப்படியே விழுந்து அப்படியே மண்ணோட போயிடுச்சு. ஃபுல்லா அழிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? அதை போய் ஒரு மண்ணில் கட்டினால, அதனால அந்த வீடு நிலைச்சே நிக்கல. அவ்வளவுதான், இன்னைக்குள்ள ஸ்டோரி முடிஞ்சது. ஹாய் குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஸ்ட்ராங் வீடு நமக்கு வேணும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி தானே? ஏசப்பா என்ன சொல்கிறாங்க இங்கே? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஜீசஸ்? நமக்கு லைஃப்பில் ஃபெயிலியர் வரும்போது காற்று, புயல், இடி, மின்னல் போல் நிறைய கஷ்டம் நம்ம லைஃப்பில் வரலாம். ஸோ அப்போ நம்ம அழிஞ்சு போகாமல் இருக்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி தானே? ஸோ அந்த ஃபவுண்டேஷன் தான் யார்? ஜீசஸ். சரியா? ஸோ நம்ம எப்படி இந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்குறது? டெய்லி ப்ரேயர் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரேயர் பண்ணணும். அப்புறம் தூங்க போகிறப்போயும் தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கணும். அப்புறம் நம்ம என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும், நீங்கள் ஸ்கூல் போகிறப்போ என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லி பைபிள் படிக்கணும். சரியா? அட்லீஸ்ட் ஒரு வேர்ஸாவது டெய்லி படிச்சுட்டு தான் நீங்கள் தூங்கணும். நம்ம என்ன பைபிளில் காட் நமக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ எல்லாமே நம்ம கடவுளுக்கு பயந்து நம்ம காட் நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். சரியா? நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு, அப்புறம் நம்ம பாட்டி தாத்தா, எல்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஒபே பண்ணணும். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மகிட்ட நிறைய பேர் ஹெல்ப் கேட்பாங்கல்ல, ஹெல்ப் பண்ணணும். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும். நம்ம எல்லா டீட்ஸ், நம்ம பண்ணுற எல்லா டீட்ஸுமே இன்னும் எப்படி இருக்கணும்? குட்டாக இருக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். யார்கிட்ட? கிரைஸ்ட். ஸோ நம்ம என்ன புயல் வந்தாலும், இந்த உலகத்தில் என்ன வந்தாலும், யூ கேன் என்டியூர் த ஸ்டார்ம். ஓகே? I hope you will do it. Good. லூக்கா 11:28. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். ஓகே குட்டீஸ், இப்போ அதே வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல பார்ப்போமா? Luke chapter 11 verse 28. Blessed rather are those who hear the word of God and obey it. Shall we say it once again? Blessed rather are those who hear the word of God and obey it. ஹாய் குட்டீஸ், சூப்பரான சாங் கேட்டீங்க, பைபிள் வேர்ஸ் படிச்சீங்க, அழகான ஸ்டோரி கேட்டீங்க. இப்போ இயேசுப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. அப்பா, குட்டி பிள்ளைகளாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. நாங்கள் கேட்ட கதையின் மூலியமாக புத்தியுள்ள மனிதனைப் போல எங்கள் வாழ்க்கை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் கொண்டு கட்டப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழவும் எங்களுடைய குட்டி பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இன்னியோட question of the day. யாரு கற்பாறை மேல வீடு கட்டினா? Who built the house on the rock? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க.
தேங்க்யூ.